இந்த பனிப்பாறைகள் உருவதனாலே கடல் மட்டங்கள் உயரும். Due to the melting of glaciers, the sea level will rise. கடல் மட்டம் உயர்வதனாலே கடலோர பகுதியில் இருக்கிற பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் என்ன செய்யும்னா மூழ்கி போகக்கூடிய அபாயம், அழியக்கூடிய அபாயம், இப்படிப்பட்ட வாழ்வாதாரங்களை இழந்து போகக்கூடிய அபாயம், இப்படிப்பட்ட பல காரியங்கள் சம்பவிக்க போகிறது. இதனாலே மரண ஓலங்கள், அநேக தீமைகள் காணப்பட போகிறது. Due to this rise in sea level, the coastal areas will completely vanish, and the people who live in the coastal areas, they will lose their belongings and everything. And due to this, there will be mourning and crying and wailing, and people will lament. இது நிமித்தமாக இதுவரைக்கும் நாம் பார்த்த பனிப்பொழிவுகள் ஏதோ ஒரு பகுதியிலே பார்த்திருப்போம். ஆனால் ஏற்கனவே அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இடைப்பட்ட இது சொன்ன காலங்களுக்கு பின்பாக அமெரிக்கால எல்லாம் பார்த்த காருக்குள்ளேயே இருந்த மேனிக்கே பனிப்பொழிவின் நிமித்தமாக என்ன செய்தாங்க, உள்ளேயே மரித்து போனாங்க. ஏன் உள்ள மரித்து போனாங்க அப்படின்னா, பனிப்பொழிவு அதிகமாய் விழுகிற வேலையில் காரை வேகமாய் ஓட்ட முடியாது. வேகமாய் ஓட்டி பிரேக் போட்டால் அப்படியே கார் அப்படியே ஒரு பகுதியில் அப்படியே சரிஞ்சு என்ன செய்யும், ஸ்கிட் ஆகி போகும். சரியா? அதனால அவங்களால் என்னது, காரிலிருந்து வெளியே வர முடியாதபடி உள்ளேயே இருந்து மரித்து போனார்கள். We are witnessing that there is extreme snowfall nowadays. After God has prophesied about snowfall, we saw in America that people are dying even inside the car. Why is such thing happening? Because when there is extreme snowfall, the person will not be able to drive the car or move from its place, or even if he holds the brake, the car will not stop and it will start skidding towards one side. இத நிமித்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும், மின்சாரங்கள் துண்டிக்கப்படும், போக்குவரத்துகள் நிறுத்தப்படும், விமான சேவைகள் நிறுத்தப்படும். ஆமா, எல்லாவற்றிலும் ஒரு பாதிப்பு, மரணங்கள், இப்படிப்பட்ட அநேக தீமைகள் இந்த அதிக பனிப்பொழிவினாலே உண்டாகும். Due to this extreme snowfall, people's normal life will be affected. There will be power outrages, the roads will be closed, the airlines will be stopped, and people will not be able to lead a normal life, and it will definitely affect the life of the people. அதே போல இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், மலைக்கு மலை, இதுவரைக்கும் நாம் பார்க்காத மலை. ஏதோ ஒரு ஆண்டில் எப்பவாது எங்கேயாவது ஒரு பகுதியில் மலை விழும், அதனால வெள்ளம் வந்தது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ சில ஆண்டுகளாக பாருங்க, மழை காலம் என்றாலே எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, ஒரு கையை இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஒரு பயத்தோடு கூட காணப்பட வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. And there is also heavy rainfall nowadays. Before, we all would have seen rainfall during rainy days. There will be some rainfall, but nowadays if it is the rainy season, people are shocked and they have the heart, or they have a very weary heart, and they will be expecting what will happen in the future due to this rainfall. Such type of rainfall is occurring nowadays. இந்த மலை எப்படி காணப்படுகிறது என்றால், நம்ம மலை விழுந்து வீடுகள் உள்ள தெருக்களிலே அந்த பகுதியிலெல்லாம் தண்ணிகள் ஓடுகிறதை பார்க்கும்போது எப்படி நமக்கு தெரிகிறது என்றால், இது வீடுகள் இருக்கிற பகுதியில் ஓடுகிற மலை தண்ணீரா, இல்லை என்றால் இது ஆறுகள் ஓடுகிறதா அப்படி என்று தெரியாதபடிக்கு ஒரு காட்டாட்டு வெள்ளத்தை போல எல்லாவற்றையும் அடித்து கொண்டு உடைமைகள் சேதப்படுகிறது, மரித்து போகிறார்கள், ஜனங்களை அடித்து கொண்டு போகிறது. இப்படிப்பட்ட அநேக தீமைகள் சில ஆண்டுகளாக நடக்கிறது, இப்ப அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதையும் பதிவிலே கொடுத்திருக்கிறோம். During the last few years, we are seeing that when there is rainfall in the residential areas, we might have seen some water flooding here and there, but nowadays if we see, the residential area are completely covered with water, like rivers flowing, and it is washing out and vanishing all the properties, houses and the belongings of the people, and it is fully washed away. 2021 பிப்ரவரி 28 திரும்பவும் மழை வெள்ளத்தை காண்பித்து சேதமடைந்து வாகனங்கள் அநேக காரியங்களை இழுத்துக்கொண்டு போகிறதை தேவன் காண்பித்தாங்க. 2021 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தண்ணீர் வெள்ளங்கள் தெருக்களிலே மூழ்கி இருக்கிறதையும் வீடுகள் எல்லாம் தண்ணீருக்குள் கிடக்கிறதையும் காண்பித்தாங்க. 2021 ஜூலை மாதம் 7ஆம் தேதி மழை வெள்ளத்தினால் தண்ணீருடைய அளவு நெஞ்சு அளவிற்கு வந்திருக்கிறதை, ஜனங்கள் அதிலே நடக்கிறதை ஆண்டவர் காண்பித்திருக்கிறாங்க. எப்போதுதான் வெள்ளம் பற்றிய செய்தி இங்கு வந்தது, வெள்ள அபாயம் என்று எப்போதுதான் சொல்லுவோம்.
ஆனால் இப்பொழுதெல்லாம் செய்தியிலே அடிக்கடி வெள்ளப்பெருக்கு, இங்கு வெள்ளப்பெருக்கு, அங்கு வெள்ளப்பெருக்கு என்று தொடர்ந்து செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும். எனவே வெள்ளப்பெருக்கு என்பது இனி அதிகரிக்க போகும், தினந்தோற நிகழ்வுகளாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை தான் இந்த வரைகளை சுட்டி காட்டுகிறது.